சிவனின் ரூபம் தீச்சுடராகி சரவண பொய்கையில் வந்து விழுந்தே சண்முகமாக மலர்ந்தருள் செய்தான். தேவரை காக்க தாமரை மலரில் கார்த்திகை பெண்களின் கரத்தினில் தவழ்ந்தான். கருணை உருவாய் கண்களில் மிளிர்ந்தான். அருமுகமான அழகின் செல்வன் ஒரு முகமாயிட அன்னை அணைத்தாள். வேலினை அன்னை கரம் கொண்டு வாங்கி அறிவு விழியினை தந்தையில் வாங்கி அசுரரை அழிக்க ஏகனாகி எழுந்தருள் செய்தான் ஏரகச் செல்வன். இடகலை பிங்களை எனும் வழியாகி ஏற்றம் தருகின்ற இன்பமும் ஆகி எதிலும் நிறைந்திட்ட ஏகமும் ஆகி எழுந்தருள் செய்தான் தேவரை காக்க. சீரலை மோதும் செந்தூர் தன்னிலே அசுரரை வென்றி தேவரை காத்தான். தேவசேனாபதியாகி நின்றவன் தேவசேனையின் கரத்தினை பிடித்தான். வள்ளியை மனம் கொள்ள வடிவேலவனும் விநாயகன் துணையை கொண்டே அன்றும் கிழவன் வேடம் தனை தான் தரித்தே குரமகள் கரம் தன்னை குகனும் பிடித்தான். அழகின் வடிவாயானவன் ஒருவன் அகிலங்களாகி நிற்பவன் ஒருவன் உலகினை ஆளும் ஒரு பொருள் அவனே உள்ளத்தில் தனி பொருள் என்றும் அவனே. ஏற்றம் தரு